நியமம் 10. இரவு உறங்கும் முன் இறைவனின் பிரசன்னத்தை உணர்ந்து செய்த தவறுகளுக்காக மனம் வருந்தி மீண்டும் அத்தவறுகளுக்கு இடம் கொடுக்க மாட்டேன் என்ற உறுதியுடன் மன்றாடுகின்ற மனநிலையில் இறைவனிடம் மன்னிப்பு கோருங்கள். மாஸ்டரை உண்மையாகவே மாஸ்டராக உணர்வதிலும் தன்னை முழுமையாக அவரது சேவைக்கு என்றே அர்ப்பணிக்கப்பட்ட அடிமை என்று தன்னை உணர்வதிலுமே மனித வாழ்வின் பூரணத்துவம் அடங்கியுள்ளது. அவ்வாறு செய்வதால் ஒருவர் இன்மை நிலையை தனக்குள் ஏற்படுத்திக் கொள்கிறார். இது மாஸ்டருடைய நேரடி கவனத்தை தன்பால் இழுத்து அவருடன் ஒரு பிணைப்பை ஏற்படுத்துகின்றது. மாஸ்டருடைய மகிமை இதயத்தில் பதிந்து அவரது நேரடி பார்வையில் தான் வரும் வகையில் இப்பிணைப்பை அறுபடாமல் காப்பாற்றி அதற்கு உகந்தவாறு தன் கடமைகளை செய்ய வேண்டியது ஒருவருக்கு இப்போது அவசியமாகிறது. தன் மீதான மாஸ்டரின் கவனம் மற்றும் அவருடனான தனது நெருக்கம் இவற்றைத் தவிர பக்தனுக்கு வேறெதை பற்றியும் கவலை இருப்பது இல்லை. இதயத்தின் மேன்மையில் இப்போது ஒரு புது திருப்பம் ஏற்படுகிறது. அவரை மாஸ்டர் என ஏற்றுக்கொண்ட பிறகு ஒருவர் தான் அறியாமல் செய்த பிழைகளையும் அல்லது நெறிமுறைகளுக்கு விரோதமாய் இருந்திருக்கக்கூடியவற்றையும் தவறு புரிந்தவன் என்ற முறையில் மாஸ்டரின் முன்னிலையில் சமர்ப்பிக்கக்கூடும். இந்த வகையில் அவர் தன் இயலாமையை மாஸ்டரிடம் சமர்ப்பிக்கிறார். மாஸ்டரும் பக்தனின் இதயத்தில் பச்சாதாபமும் பணிவும் நிறைந்திருப்பதை அறிந்து தவறு மன்னிக்கத்தக்கது என்று நினைக்கிறார். இந்த நிகழ்ச்சியில் விவரிக்க இயலாததும் உண்மையாகவே இறைஞ்சுகின்ற உணர்வை வெளிப்படுத்துவதுமான ஒரு மிருதுவான மன நெகிழ்ச்சி புலப்படுகிறது. அதாவது பக்தனுள்ளிருந்து தடைகள் நீக்கப்பட்டு பாரமும் இறக்கப்பட்டுவிட்டது என்றாகிறது. இவ்வாறாக அவர் மலம் எனப்படும் அசுத்தங்களில் இருந்தும் விட்சேபம் எனப்படும் பொய்த் தோற்றங்களில் இருந்தும் ஆவரணங்கள் எனப்படும் ஸ்தூல அடுக்குகளில் இருந்தும் விடுபட்டு தெய்வீக பிரவாகங்களை ஒத்த பூரண தூய நிலையை எய்துகிறார். அதாவது பக்தி என்ற உறவு முறையால் இந்த உச்சக்கட்ட தூய நிலையை அடைகிறோம் என்று இதற்கு பொருளாகிறது. இயற்கையின் சாராம்சமாக குறிப்பிடப்பட்டுள்ள எளிமையை இது கொண்டு வருகிறது. இந்த எளிமையை வளர்த்து கொண்டால் அதிலேயே மூழ்கிவிடும் அளவிற்கு அது அவரை முழுவதுமாக அரவணைத்துக் கொள்கிறது. பிழைகளில் இருந்து முழுமையாக ஒருபோதும் தப்ப முடியாத ஒரு பக்தனது பிழைகள் அனைத்தும் அப்போது உயிரற்றவையாக ஆகிவிடுகின்றன. இவ்வுறவு ஏற்படுவதற்கு முன் பெரிய தவறுகள் செய்யப்பட்டிருக்கலாம். ஆனால் அவையெல்லாம் சிறிது சிறிதாக குறைந்து கடைசியில் முற்றிலும் மறையத் தொடங்குகின்றன. மனோபலத்தின் உந்துதலால் அவையெல்லாம் தவறுக்கு வருந்தும் மனோபாவமாக மாறிவிடுகின்றன. தவறுக்கு வருந்துவது என்பது எண்ண அலைகளுக்கு ஒரு திடீர் அதிர்வை கொடுப்பதைத் தவிர வேறல்ல. அது அவனுள் ஓரளவிற்கு ஒரு வெற்றிடத்தை ஏற்படுத்துகிறது. மேலிருந்து பெருகும் பிரவாகம் இயற்கையின் நியமப்படி அந்த வெற்றிடத்தை நிரப்புவதற்காக உள்ளே பாய்கின்றது. உள்ளே வருவன முன்னிருந்த பதிவுகளை வெளியேற்ற உதவுகின்றன.
இதை தவறுக்கு வருந்துவதின் உண்மை வடிவமாக எடுத்து கொள்ளலாம். மெய்யாக இறைஞ்சுதல் என்று சொல்லக்கூடிய பணிவான மனோபாவம் கள்ளம் கபடமற்ற நிலையை தன்னுள் கொண்டுள்ளது. வெளிப்படையாக தெரியாவிட்டாலும் அதை அடைந்தவர் ஒரு விதத்தில் எல்லாவற்றையும் அடைந்தவராகிறார். அவ்விதத்தில் பிழை முழுவதுமாக நீக்கப்பட்டு விடுவதால் இனியும் அது பிழையாக இருப்பது இல்லை. இப்போது மறுபடியும் தவறு நிகழவிடக்கூடாது என்று பக்தனை எச்சரிக்கும் பக்தியின் அடுத்த நிலை வருகிறது. இங்கு அந்த எச்சரிக்கை தவறு மீண்டும் நேராதிருக்க மனநிறைவு நிலையை தனக்கு அளிக்குமாறு மாபெரும் மாஸ்டரிடம் மீண்டும் மீண்டும் பிரார்த்திக்கும் உருவில் வெளிப்படுகிறது. இறைஞ்சுபவனாக நாம் மாஸ்டரை அணுகுவதால் இயற்கையின் நியமங்களுக்கு எதிரான அனைத்தையும் விலக்கி கடமையின் விதிகளுக்கு முற்றும் உட்படுவது நமக்கு அத்தியாவசியமாகிறது. தனக்கும் மாஸ்டருக்கும் இடையே உள்ள இடைவெளியை முடியுமளவிற்கு ஒருவர் குறைத்து கொள்ளும்போதுதான் இது சாத்தியமாகிறது. என்னவெனில், நம் நினைவில் எப்போதும் மாஸ்டரின் பிரசன்னத்தை இருத்திக் கொள்வதே அதற்கான சிறந்த வழியாகும். உறங்கப் போகும் நேரத்தில் இதை செய்வது மிகுந்த நன்மை பயக்கும் என்று கருதப்படுகிறது. ஏனெனில் ஒருவர் அப்போது தினசரி கடமைகளில் இருந்து விடுபட்டு ஓய்வை மட்டுமே தன் நினைவில் கொண்டிருக்கிறார். அதாவது ஒருவர் மற்ற நேரங்களை விட அப்போது ஓய்வாக இருக்கிறார். இந்த ஓய்வை இயற்கையின் மன நிறைவு நிலை எனவும் கூறலாம். இவ்வாறாக ஒரு விதத்தில் இயற்கையின் ஒரு அம்சத்துடனாவது அப்போது நாம் ஒத்திருக்கிறோம். இக்காரணத்தினால்தான் உறங்கப் போகும் நேரத்தில் செய்யப்படும் பிரார்த்தனையானது அதிக பலனை கொடுக்கிறது. அந்நேரத்தில் செய்யப்படும் செயல்கள் நன்றாக அமைகின்றன. ஆதலால் காலத்திற்கு ஏற்ற வேலையை நாம் எடுத்துக்கொண்டு அக்காலத்தினால் கிட்டும் மிகப்பெரிய நன்மையை பெற வேண்டும். ஓம் சாந்தி சாந்தி சாந்தி.